Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம KFC ஸ்டைல்ல வீட்லயே எப்படி சிக்கன் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பெரிய பீஸ் சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி சிக்கனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 மணி நேரம் முடிஞ்சு சிக்கன் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறி இருக்கு. இதை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ள நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியா 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை இந்த மாதிரி முட்டையில நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இந்த சிக்கன் மேல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப சிக்கனை போட்டு பொரிச்சிடலாம். மீதி உள்ள எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சைடும் 8 to 10 நிமிஷம் வரை வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்ப சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம்.
நம்மளோட சிக்கன் ரொம்ப சூப்பரா நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க என்னோட எல்லா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.